வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம், வேக்காடு காலத்தில் ஒரு சிலருக்கு, வெயில் காலத்தில் கூட ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் தண்ணி அதிகமாக குடிக்கவே இல்லை. காலை நேரத்தில் தண்ணி கொஞ்சம் ஒரு சொம்பு 2 சொம்பு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 1 டம்ளர் குடித்தாவே வாமிட் வருது. அப்போ நான் எப்படி தண்ணி எடுத்துக்கலாம் ஜென்ரலாக கேட்குறீங்க. அப்போது தண்ணி ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில மெத்தடுகள் சொல்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில், அதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொன்னதெல்லாம் அதில் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இல்லை 1/2 எலுமிச்சம்பழம் சாறை விட்டு கலந்து குடித்தோம்னா உங்களால் தண்ணி ஈஸியாக குடிக்க முடியும். 1. 2வது, அந்த தண்ணியிலே எலுமிச்சை பழத்துக்கு பதில் நெல்லிக்காய் இருக்குன்னா, நெல்லிக்காய் பச்சையாக கட் பண்ணி போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கினீங்கன்னா குடிக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் வற்றல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, எப்போவுமே கிடைக்கும். அதே போட்டு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குடிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க நன்னாரி இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஏன்னா இது தாகத்தை அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. அந்த நன்னாரியை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு தாகம் அடங்கும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் உடலுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவையான அளவு தேவை. அது குடிக்க முடியாதவங்க, தண்ணி குடித்தா வாமிட் வருதுன்னு நினைக்கிறவங்க, இந்த முறையில் நீங்கள் தண்ணியை தொடர்ந்து பருகும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து அதிகமான அளவு கிடைக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான நீர்ச்சத்து 100% போய் சேரும். தொடர்ந்து இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் ஆரோக்கியமாக வாழுங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க.